அசுரனின் பதுமையவள் 14. அழகி அவ்வாறு சொன்னதும் கூட்டத்தினுள் சலசலப்பு ஏற்பட்டது. அப்போது தான் தன் நிலையை உணர்ந்த அனல்விழி பாண்டியன் ஆம்பலை எரிக்கும் கண்களால் முறைத்தான். அவளோ முகத்தில் பயம் தெரிய அனல்விழியை எதிர்கொள்ள முடியாமல் தலை குனிந்தாள். அவளை விட்டு விலகியபடி தள்ளி வந்தவன் தன் பாதுகாவலரிடம், இங்கிருந்து எந்த ஒரு புகைப்படமும் வெளியே போகக்கூடாது, அப்படி வந்தா விளைவு பயங்கரமாயிருக்கும் என்று கூறிவிட்டு வேகமாக தன் அலுவலகத்தினுள் நுழைந்தான். கோபமாக உள்ளே செல்பவனை வெளியே இருந்தபடியே பார்த்து கொண்டிருந்தனர் பெண்கள் மூவரும். தான் இப்போது உள்ளே சென்றால் அண்ணன் தன்னை சும்மா விடமாட்டான் என்பதனை அறிந்த அழகியோ ஆம்பலிடம், நீங்க தைரியமா இருங்க அண்ணி என்று கூறிவிட்டு வீட்டிற்கு சென்றாள். ஆம்பலை முறைத்து கொண்டிருந்த நிலா அழகி அங்கிருந்து சென்றதும் ஆம்பலின் கையை பிடித்து இழுத்து கொண்டு உள்ளே சென்றாள். ஆம்பலோ, ஏய் என்ன பண்ற, என் கையை விடு முதல்ல என்று அவளின் பின்னே கத்திக்கொண்டே சென்றாள். இங்கே தன் அறைக்குள் வந்த அனல்விழியின் அத்தனை நரம்புகளும் கோபத்தால் துடிக்க ஆரம்பித்தது. கோபக்கணைகள் அவன் முகம் முழுவதும் பரவி ஏற்கனவே இறுகி போயிருந்த அவனது முகத்தை இன்னும் இறுக்கமாக காட்டியது. ஆம்பலின் மனதை நோகடிக்க வைக்கத்தான் செய்த செயல் தனக்கே ஆப்பாக முடிந்ததில் அவனுக்கு பேரதிர்ச்சியாகவும் இருந்தது. ஆம்பலின் கையை பிடித்து இழுத்து கொண்டு அனல்விழி அறைக்குள் நுழைந்தாள் நிலா. அவனோ கோபத்தில் அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்து கொண்டிருந்தான். இவனை சும்மா விடக்கூடாது மாமா, எவ்வளவு திமிர் இருந்தா இது மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி இருப்பா என்று சொல்லிக்கொண்டே ஆம்பலை ஒரே தள்ளலில் கீழே விழ வைத்தாள் நிலா. அவள் தள்ளிவிட்டதில் கீழே விழுந்த ஆம்பல் தட்டு தடுமாறி எழுந்து அனல்விழியை நோக்கி ஓடினாள். சற்றும் அவன் எதிர்பாராத நேரத்தில் அவனை அணைத்தவள், உங்களுக்கு ஒன்றும் இல்லையே விழி, நான் ஒரு நிமிஷம் பதறி போய்விட்டேன் என்றாள் நடுங்கும் குரலில். ஆம்பல் அவனை அணைத்ததும் வெகுண்டு எழுந்த நிலா அவள் கையை பிடித்து இழுத்து, ஹேய் என்னடி ஓவரா போற, அவர் எனக்கு கணவராக வரப்போகிறார், இது தெரிந்தும் அவரை எப்படி நீ கட்டி அணைக்கலாம் என்று கத்தினாள். இல்ல விழி என்று அழைத்தபடியே திரும்பவும் அவனின் அருகில் செல்ல போன ஆம்பலை இழுத்து பலாரென்று அவள் எதிர்பாராத நேரத்தில் அறைந்தாள் நிலா. ஆம்பல் அதிர்ச்சியாகி நின்றது என்னவோ 2 வினாடிதான். இதுவரை அனல்விழியை கண்டு கலங்கி போயிருந்த அவளது கண்கள் கோபத்தை காட்டியது. அதே அக்னி ஜுவாலையுடன் நிலாவின் கன்னத்தை பதம் பார்த்தது ஆம்பலின் கை நீட்டி அவளை எச்சரிக்கை செய்தவள், என்னிடம் இதுக்கு மேல மோதாத நிலா, இல்லைனா நீ பழைய ஆம்பலை பார்க்க வேண்டியதாகிவிடும் என்றாள் கோபத்துடன். அனல்விழியோ சிறிது நேரத்திற்கு முன்னால் சுற்றுப்புறத்தை உணராமல் கண்களில் பொங்கிய ஆசையோடு ஆம்பலின் பேரலையில் தன் இதயத்தை இழந்து அவளிடம்தான் அடிப்பணிய தயாராக இருந்த நிலையை அறவே வெறுத்தான். இப்போது ஆம்பலின் பேச்சை கேட்டவனுக்கு அகம்பாவம், ஆணவம், ஆத்திரம் அனைத்தும் தலை தூக்கியது. அதே நிலையுடன் ஆம்பலை பார்த்தவன் மெதுவாக அவளின் அருகே வந்தான். அப்போது அவனின் முன்னால் தோன்றிய நிலாவோ கலங்கிய கண்களுடன், பாருங்க மாமா, என்னையவே அடிச்சிட்டா, இவளை சும்மா விடக்கூடாது என்று அழுது கொண்டே கூறினாள். ஆனால் நிலாவின் பேச்சை காதில் வாங்காதவனோ மெதுவாக எட்டுக்களை வைத்து ஆம்பலை நெருங்கினான். அவன் தன் பேச்சிற்கு எதுவும் பேசாமல் இருப்பதை பார்த்து, என்னை இவளை அடிச்சதை கூட தாங்கிடுவேன் மாமா, ஆனால் உங்களை பத்திரிகையாளர்கள் முன்னால் இவ அவமானப்படுத்தியதை மட்டும் என்னால் தாங்கிக்கவே முடியலை, அதுக்கு இவளுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுத்தே ஆகணும் மாமா என்று அவனின் கோபத்திற்கு தூபம் போட்டாள்.
அது சரியாக அனல்விழியை சென்று அடைந்தது. அதே கோபத்துடன் ஆம்பலை பார்த்தவன், நீ எதுவும் இல்லாமல் என் காலில் அடியே கிடக்கும்போது கூட திருந்த மாட்டேங்கிற பார், நீ எல்லாம் ஏண்டி உயிரோடு இருக்கிற என்றான் வெகுண்டெழுந்த குரலில். இல்லை விழி, நான் சொல்ல வருவதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் எதனால் அவ்வாறு செய்தேன்னா என்று சொல்ல வருவதை காதில் வாங்கா கொள்ளாமல், நிப்பாட்டு உன் பேச்சை, இன்னும் என்னவெல்லாம் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிற என்று கேட்டு பல்லை கடித்தான். அவள் கர்ஜனையில் பயந்தவள், விழி, நான் சொல்வதை என்று வார்த்தைகள் வெளியே வராமல் திக்கி திணறினாள். அதில் கோபமடைந்தவன், என்னடி நடிக்கிற? இப்போ சிறிது நேரத்துக்கு முன்னாடி நிலாவை கை நீட்டி அடிச்சிட்டு என்ன பேச்சு பேசின என்றதும் ஆம்பலின் மனதெல்லாம் தீயாய் எரிந்தது. நிலாவின் மனமோ ரெக்கை இல்லாமல் பறந்தது. தூக்கத்தில் இருப்பவரை எழுப்பலாம், ஆனால் தூங்குவது போல் நடிப்பவரை எவ்வாறு எழுப்புவது? அந்த நிலையில்தான் ஆம்பலும் இருந்தாள். நிலாவின் செயலை அவனும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான். அப்படி இருந்தும் அவன் நிலாவிற்கு ஆதரவாக பேசியது அவளுக்கு வலித்தது. தொடர்ந்து பேசிய அனல்விழி, எதுவோ சொன்னியே, பழைய நிலாவை பார்க்க வேண்டியதாகிடும்னு. உண்மையிலேயே அதுதானடி உன் சுயரூபம். இப்போது எதுக்கு இங்கே கஷ்டப்பட்டு நடிக்கிற என்றான் குரலில் அழுத்தத்தை கூட்டி. நீங்க என்னை எதுனாலும் பேசிக்கொள்ளுங்க விழி, ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும் என்றாள் அவனை நோக்கி. அவள் பதிலில் எரிச்சல் அடைந்த அனல்விழி தலையை பிடித்து கொண்டே தன் இருக்கையில் அமர்ந்தான். அவன் எதுவோ சொல்ல வருவதற்குள் முந்தி கொண்ட நிலா, இவளை ஏதாவது பண்ணணும் மாமா, நானும் நீங்களும் கல்யாணம் செய்ய போறோம்னு தெரிஞ்சே நம்மை பழிவாங்க இது போல பண்ணியிருக்கா என்றாள். நிலாவிடம் திரும்பிய ஆம்பல், நீ கொஞ்சம் வாய மூடு. என்ன இருந்தாலும் அவர் என்னை தொட்டு தாலி கட்டிய கணவர். எங்களுக்கு நடுவே நீதான் உள்ள வர்ற என்றாள். இதோ பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு பாருங்க மாமா, இவளை அலுவலகத்தினுள் வர விடாதீங்க என்று நான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப பாருங்க இவள் செய்த வேலையை. அவளே தன் வாயால் சொல்றாள் பாருங்க. உங்கள் மேல் உள்ள உரிமையில்தான் பத்திரிகையாளர்களிடம் அவ்வாறு செய்தாராம் என்றால் நீட்டி முழங்கியபடி. நிலா, கொஞ்சம் வெளியே போ என்று தன் அலைபேசியை பார்த்து கொண்டே கூறினான் அனல்விழி. அவனை நம்ப முடியாத பார்வை ஒன்றை பார்த்தவள், மாமா, நீங்க இவளை தண்டிப்பதை விட்டுட்டு என்ன வெளியே போக சொல்றீங்க என்றதற்கு அவளை ஒரு பார்வை பார்த்தவன், உன்னை வெளியே போக சொன்னேன் என்றான் கடினமான குரலில். தன் வலது காலை அழுத்தமாக ஓங்கி தரையில் அடித்துவிட்டு ஆம்பலை முறைத்தபடியே வெளியே சென்றாள் நிலா. அவள் வெளியே சென்றதும் தன் இருக்கைக்கு எதிர்ப்பக்கமாக இருந்த இருக்கையில் ஆம்பலை அமரச் சொன்னவன் பின் எதுவும் பேசாமல் தன் அலைபேசியை ஆராய்ந்தபடி இருந்தான். அவன் கண்களில் இப்போது கோபம் இல்லை, அதற்காக அவன் மகிழ்ச்சியாகவும் இல்லை. இங்கு ஆம்பலுக்கும் ஒன்றும் விளங்கவில்லை. இதுவரை தன்னை பார்த்து கோபத்தோடு கத்திக்கொண்டு இருந்தவனுக்கு இப்போது திடீரென்று என்ன ஆனது என்ற சந்தேகத்துடன் அவனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் தன்னை பார்ப்பதை உணர்ந்தவன் அலைபேசியில் இருந்து முகத்தை எடுத்து, உனக்கு 1 நிமிடம் அவகாசம் தர்றேன், அதுக்குள்ள நீ எதுவோ என்கிட்ட சொல்லணும்னு சொன்னியே, அதை முதல்ல சொல்லு என்று பழைய நிலைக்கு திரும்பி தன் பெயருக்கு ஏற்றது போல் நடந்து கொண்டான். அவன் கேட்டதும் அவள் அவனிடம் சொல்ல நினைத்த அந்த விஷயம் அவளின் ஞாபகத்திற்குள் வந்து அவளை அலைக்கழித்தது. அதற்குள் இன்னும் 50 வினாடிகள் மட்டும்தான் இருக்கு என்று அனல்விழி சொன்னதும் மடை திறந்த வெள்ளமாக அவனிடம் சொல்ல வந்த விஷயத்தை கூற ஆரம்பித்தாள். விழி, உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு என்று அவள் சொன்னதும்
தெரியும், மேலே சொல் என்ற பதிலே அவனிடம் இருந்து வந்தது. அதில் நிமிர்ந்து அவன் கண்களை பார்த்தவள், நீங்க மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும் விழி, உங்களை சுத்தி ஆபத்து இருக்கு என்று அவள் கூறும்போதே தன் கையை நீட்டி நிப்பாட்டு என்றவன், உன்னுடைய அட்வைஸ் எனக்கு தேவையில்லை, நீ சொல்ல வந்ததை பளிச்சின்னு என்கிட்ட சொல்லு என்றான் முகத்தில் அடித்ததைப் போல. அவன் சிறுசிறுப்பை உணர்ந்து, உங்களை குறி வச்சு ஒருத்தன் துப்பாக்கியை பிடித்து கொண்டு நின்றான் விழி, அவன் தன் ஆள்காட்டி விரலை அழுத்தும் போது நான் சரியா பார்த்துட்டேன், அதனால்தான் ஓடி வந்து உங்களை அணைச்சிட்டேன் என்று கூறி முடித்தாள் ஆம்பல். அவள் கூறியதை கேட்டு அனல்விழி முகத்தில் எந்த ஒரு பாவமும் ஏற்படவில்லை. இந்த விஷயம் அவனுக்கு ஏற்கனவே தெரிந்ததைப் போல் முகத்தை வைத்திருந்தான். சரி, நீ போகலாம் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் தன் அலைபேசியில் பார்வையை பதித்தான். அவனுக்கு அப்போதுதான் அலைபேசியில் தன்னை கொல்ல ஒருவன் வந்ததாக தன் பாதுகாவலர் மூலம் குறுஞ்செய்தி வந்திருந்தது. அவனை புரியாமல் பார்த்தவள், என்னது தெரியுமா, உங்களுக்கு ஏதேனும் ஆகியிருந்தா என்னோட நிலை என்றவளின் பேச்சை கேட்டு நிமிர்ந்தவன் கண்கள் பெண்ணவளின் கண்களோடு கலந்தது. ஆம்பலின் கண்களுக்கு உண்மையிலேயே காந்த சக்தி உள்ளதோ? நீ ஏன் குறுக்க வந்த, உனக்கு ஏதாவது ஆகியிருந்தா என் நிலை என்று தன்னை மறந்து அவன் வாயில் இருந்து வார்த்தைகள் வந்தன. அனல்விழியின் பதிலில் அதிர்ந்து விட்டாள் ஆம்பல். அவனின் நேச பார்வையில் அவளும் அவன் கண்களோடு தன் கண்களை கலக்க விட்டாள். இருவர் கண்களும் இப்போது ஒரே நேர்கோட்டில் பயணித்து கொண்டிருந்தது. அப்போதுதான் இருவருக்கும் அந்த நினைவு வந்தது. அம்மு, மெதுவா போ என்று கத்தி கொண்டிருந்தான் அனல்விழி. ஆம்பல் மகிழுந்தை ஓட்ட அவளுக்கு பக்கத்து இருக்கையில் அமர்ந்து கத்தி கொண்டிருப்பவனை பார்த்தவள், எதுக்கெடுத்தாலும் பயப்படாதீங்க விழி, உங்க உயிருக்கு நான் பாதுகாப்பு என்று சிரித்து கொண்டே கூறினாள் ஆம்பல். அவனுக்கு மட்டும் அம்மு. ஆம்பலை செல்லமாக முறைத்தவன், யாரு, நான் பயப்படுறேனா, முதல்ல வீட்டுக்கு வண்டியை விடு என்று கண்டித்தான். ப்ளீஸ் விழி, இன்னும் கொஞ்ச நேரம் என்று அவனிடம் செல்லம் கொஞ்சினாள். அவளின் முகபாவத்தில் தன்னை முற்றுமாக மறந்தவன் தலை தானாக ஆடியது. அதில் சிரித்தவள், தேங்க்ஸ் விழி என்று அந்த வெளிநாட்டு மகிழுந்தை ஓட்டியபடி தன் ஒரு கையால் அவனை அணைத்தாள். அதில் சுயம்பர பெற்றவன், உனக்காக இன்னும் 10 நிமிடங்கள் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா தருவேன் அம்மு என்றான். ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா நேரமோ 10 நிமிடங்களையும் தாண்டி 1 மணி நேரமாக மாறியது. வீட்டிற்கு வந்ததும் இன்னும் 1 மணி நேரம் ஓட்டி இருக்கலாம் என்று சொன்னவளை பார்த்து இடுப்பில் கையை வைத்து கொண்டு முறைத்தவன், ஹேய் வாளு, லைசன்ஸ் இல்லாம நீ வண்டி ஓட்டியதுக்கு போலீஸ் பிடிச்சா உன்னையும் என்னையும் சேர்த்தே ஜெயிலில் போட்டுருவான் என்றான். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது விழி. என்ன ஒன்றும் ஆகாது? சீட் பெல்ட் போட்டிருந்தாலும் மெயின் ரோட்ல நீ வண்டி ஓட்டுவது ஆபத்து தான் அம்மு என்றதற்கு, என்ன விழி என்றால் முகத்தை சின்னதாக வைத்துக்கொண்டு. அவள் முகத்தை சுட்டி காட்டியவன், இதோ இதுபோல் முகத்தை வச்சிட்டு தான் என்கிட்ட காரியம் சாதித்து விடுகிற என்று செல்லமாக அழுத்து கொண்டான். அதில் கோபம் கொண்டவள், இப்ப என்ன, இனி நானே தனியா காரை ஓட்டி பழகிக்கிறேன், செத்தாலும் நான் மட்டும்தானே சாவே என்று அவள் கூறி முடிக்கவில்லை. அவளை அறைந்திருந்தான் அனல்விழி.